மதிகட்டான் சோலையில் இருக்கிற அங்கு வளர்ந்த அந்த மண்ணுக்குரிய ரொம்ப முக்கியமான மரங்கள் மூலிகைகள்லாம் இருந்தது. ஸோ இதை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மதிகட்டான் சோலைக்குள்ள வர்றவங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குது, வெளில வர முடியாது, பெரிய அமானுஷ்யம் நிறைஞ்சிருக்குது, உள்ள வந்து ரொம்ப சித்தர்கள் இருக்காங்க, அவங்க வந்து அடிச்சு கொண்டுருவாங்க, பலவிதமான மர்மங்கள் இருக்குன்னு ஒரு கட்டுக்கதையை கிளப்பி இந்த கட்டுக்கதை மூலமா இந்த காட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக யாரோ ஒருவரோ ஒரு தனிநபரோ இல்லை ஊர்க்காரங்களோ சேர்ந்து பண்ண ஒரு கட்டுக்கதை இது. மற்றபடி மதிகட்டான் சோலையில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு 4வது ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இப்படி இந்த காட்டை சுற்றி 4 விதமான கருத்து இருக்குது. அதாவது ஒரு ஆளை மதிமயக்குகிற ஒரு மூலிகை இருக்கிறதா சொல்லப்படுது. 2வது சித்தர்கள் இருந்துக்கிட்டு அந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காக பண்ற வேலை. 3வது ஒரு அதிபயங்கரமான அதிர்ச்சினால மனுஷன் பைத்தியமாகறான். 4வது ஒரு கட்டுக்கதை இந்த காட்டை காப்பாற்றுறதுக்காக மனிதர்கள் கட்டமைத்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எது எப்படியோ இந்த மதிகட்டான் சோலை அதிபயங்கர